மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான 18 கிராமப்புற பகுதிகளில் எழுமலை பெரிய கண்மாய், உத்தமபுரம் கண்மாய் உள்ளிட்ட 18 கண்மாய்கள் மூலம் 3000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உசிலம்பட்டியில் உள்ள 58 கால்வாயை விரிவாக்கம் செய்து வைகை அணையிலிருந்து எழுமலை பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் ஒன்றிணைந்து தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். எழுமலை 18 ஊருக்கு ஒரு ஹெட் குவார்டரான ஊர். 18 ஊருக்கு சின்ன சின்ன கம்மாய்கள் உண்டு. இதுதான் பெரிய கம்மா. இந்த கம்மா நிறைஞ்சு 18 ஊரில் இருக்க கம்மாய்க்கு சர்ப்ளஸ் வாட்டர் பூராமேவும் சேனல் வழியாக ஒவ்வொரு சேனல் வழியாக போகிறது தான். இப்போ இந்த கம்மா எந்த காலத்தில் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த கம்மா நிறையவே இல்லை. விவசாயம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது தண்ணியே வரல, நிறையலைன்றதை காட்டிலும் தண்ணியே வரல இந்த கம்மாய்க்கு. காரணம் வரக்கூடிய வரத்து வாய்க்கால்கள் பூரா குறைஞ்சி போச்சு, மழையும் பொய்த்து போச்சு. வைகடம்ல இருந்து வர தண்ணி மீனாட்சி வரது வரைக்கும் வருது. அப்போ அந்த 58 கால்வாயினுடைய எக்ஸ்டென்ஷனாக இதையும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். 75,000 மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறோம், பயனடைவோம். விவசாயத்தை நம்பித்தான் வாழ்கிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு மித்தவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு சொல்லி வள்ளுவன் சொல்லியிருக்காரு. அந்த வாக்கு பிரகாரம் விவசாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், ஆட்சியும் நல்லா இருக்கும்னு கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருணை கூர்ந்து எங்கள் ஏரியாவுக்கு இந்த கம்மாய்க்கு 58 கால்வாய் திட்டத்தை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.